தற்போதைய அண்மை செய்தி. திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் கூலி தொழிலாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்டித்து பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், கள நிலவரத்தை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அடுத்து கோலடி ஏரியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த அன்பு நகர், செந்தமிழ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள், கட்டுமானங்கள் என மொத்தம் 27 வீடுகளை வருவாய்த்துறையினர் கடந்த மாதம் இடித்து அகற்றி இருக்கிறார்கள். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் எந்தவித முன்னறிவிப்பின்றி அதிகாரிகள் வீடுகளை அகற்றியதாக கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது கோலடி ஏரியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 1263 வீடுகள் மற்றும் வீடுகளை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸில் 21 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் வழங்கிய நோட்டீஸை அப்பகுதியின் பொதுமக்கள் பீதி அடைந்து வந்த நிலையில் அந்த பகுதியில் சேர்ந்த சங்கர் என்பவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட ஆத்திரத்தில் உறவினர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அம்புத்தூர் திருவேற்காடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மறியல் போராட்டத்தால் அம்புத்தூர் திருவேற்காடு சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் வரவைக்கப்பட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போராட்ட காரணமாக திருவேற்காடு அம்புத்தூர் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தற்போது வாகனங்கள் பருத்திப்பட்டு அயனம்பாக்கம் சாலையில் மாற்றி அனுப்பப்பட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களுடன் ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமான் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாதால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் வரும் வரை போராட்டம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தை கட்டுப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.